iQOO Z9s Pro, Poco X6 Pro இந்த 2 மொபைலில் எது பெஸ்ட்? இந்த மொபைலில் ஏதாவது வாங்கலாம்னா எந்த மொபைல் வாங்குறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும்? அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 மொபைலையும் நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி எண்டில் எந்த ஃபோன் பெஸ்ட் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நம்ம தான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பில்ட் அண்ட் டிசைன் பற்றி நம்ம கடைசியில் பார்க்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளேவை கம்பேர் பண்ணிடலாம். 2 மொபைலுமே AMOLED டிஸ்பிளே தான். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ன்றது இருக்குது. iQOO கர்வ் டிஸ்பிளே தராங்க. போக்கோ ஃப்ளாட் டிஸ்பிளே தான் தராங்க. iQOOவில் நமக்கு 4500 nits பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோரில் மேக்ஸிமம் எந்த வித பிரச்சனையுமே வராது. அதுவே போக்கோ X6ல் 1800 nits தான் கொடுத்துருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி iQOO பெட்டராக இருந்தாலும் ப்ராக்டிக்கல் யூஸ்னு பார்க்கும்போது 2 மொபைலுமே அவுட்டோர் விசிபிலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்கும். பட் iQOO பெட்டராகவே இருக்கும் 4500 பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கிறதால. அண்ட் 2 மொபைலோட டிஸ்பிளேலுமே நமக்கு HDR10+ சப்போர்ட்ன்றது இருக்குது. ஓகே, இப்போ ட்ரெண்டு கர்வ் டிஸ்பிளே தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 4500 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கிறதால iQOO டிஸ்பிளே இங்கே வின் பண்ணுது. ஸோ iQOOக்கு நான் ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். ஓகே, iQOOட கேமரா செட்டப் டியூவல் கேமரா செட்டப் தான். 50 மெகாபிக்சல் சோனி IMX882 என்ற சென்சர் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்குது நமக்கு. அண்ட் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் போக்கோட கேமராஸ்னு பார்க்கும்போது 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா OISம் இருக்குது. 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் 2 மெகாபிக்சல் சென்சரும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் இங்கே ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரா 2 மொபைலுமே சேம் 16 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fpsல நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஓகே, 2 மொபைலுமே சிமிலரான கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. iQOOவில் சோனி சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இமேஜோட அவுட்புட் டே லைட்டில் 2 மொபைலுமே சிமிலராக இருந்தாலும் லோ லைட்னு வரும்போது iQOO கொஞ்சம் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் போக்கோ X6 Pro நிறைய பேர் கேமராக்காக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் iQOO Z9s Proன்னு பார்க்கும்போது கேமராக்காக ரெக்கமெண்ட் பண்ணுற வகையில் இதனோட இமேஜ் அவுட்புட் இருக்கு. உங்களோட மெயின் ப்ரியாரிட்டி ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபினா இதனோட டெடிகேட்டட் கேமரா ரிவ்யூ நிறைய சேனலில் போட்டிருக்காங்க. டெடிகேட்டட் கம்பேரிசன் வீடியோவும் போட்டிருக்காங்க. ஸோ அதை வாட்ச் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் நார்மல் யூஸர் தான் நான் கேமராஸ் அப்பப்போ தான் எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் 2 மொபைலில் எதை வேணால் கன்சிடர் பண்ணிக்கலாம். கம்பேரிட்டிவ்லி போக்கோவோட iQOO கொஞ்சம் இமேஜ் ப்ராசஸிங் நல்லாயிருக்கு. நான் 2 மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். உங்களோட தேவை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஓகே, 2 மொபைலுமே Android 14 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 7 Gen 3 iQOO Z9s Pro வந்திருக்கு. அண்ட் போக்கோ X6 Proவில் Dimensity 8300 Ultra என்ற ஒரு தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 5G பேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 8 5G பேண்ட் iQOOலையும் 14 5G பேண்ட் போக்கோலையும் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்க்காக Antutu ஸ்கோர்னு பார்க்கும்போது iQOO கிட்டத்தட்ட 8 லட்சம் வாங்கியிருந்தது. அண்ட் போக்கோ X6 Proவோட ஸ்கோர் இதை விட டபுள் மடங்கு கிட்டத்தட்ட அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு 1.4 மில்லியன் ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருந்தது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களோட மெயின் ப்ரியாரிட்டி அப்படின்னா கண்டிப்பாக கண்ண மூடிட்டு நீங்கள் போக்கோ X6 Proவை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது போக்கோ இங்கே கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரும்னு சொல்லியிருக்காங்க. iQOO 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. அண்ட் LPDDR5X RAM UFS 4.0வில் போக்கோ X6 Pro இருக்குது. ஸோ ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடாகட்டும் ரேம் ஸ்பீடாகட்டும் ரொம்ப பெட்டராகவே இருக்கும். பெட்டரான பர்ஃபார்மன்ஸ்க்காக போக்கோ X6 Pro இங்கே நிறையவே பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே iQOO Z9s Pro பொறுத்த வரைக்கும் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் LPDDR4X RAM தான் கொடுத்துருப்பாங்க. பட் அவங்க அதை எதுலேயுமே மென்ஷன் பண்ணல. சப்போஸ் கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஓவராலாக வின்னர் போக்கோ X6 Pro. ஸோ நான் போக்கோ X6 Proக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்த்துடலாம். போக்கோ X6 Proவில் 5000 mAh பேட்டரி, iQOOவில் 5500 mAh பேட்டரி. ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே iQOO பெட்டராக இருக்குது. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் iQOO கொடுக்குறாங்க. போக்கோ 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்டில் iQOO பெட்டராக இருக்குது. ஸோ நான் iQOOக்கு ஒரு ஸ்டார் தந்துறேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துடலாம். 2 மொபைலுமே SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. 3.5mm ஆடியோ ஜாக்குமே இல்லை. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னு பார்க்கும்போது 2 மொபைலுமே இருக்குது. IR பிளாஸ்டர் போக்கோவில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு IR பிளாஸ்டர் முக்கியமாக இருந்ததுன்னா நீங்கள் போக்கோ சூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். 2 மொபைலோட 8GB 128GB வேரியண்ட்டுமே நமக்கு கிட்டத்தட்ட 25,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. போக்கோ இப்போதைக்கு 24,000 சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 1000 ரூபா கம்மியாக கிடைக்குது போக்கோ iQOOவை கம்பேர் பண்ணும்போது. பில்ட் அண்ட் டிசைன் பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். iQOO 7.5mm தான் திக்னஸ் வருது கிட்டத்தட்ட. அண்ட் 185 கிராம் வெயிட் வருது ஒரு சில வேரியண்ட்டில் மட்டும். போக்கோ 8.35mm திக்னஸ் வருது. 190 கிராம் வெயிட் வருது. ஸோ ஸ்லீக்கான மொபைல் வேணும்னா நீங்கள் iQOO Z9s Pro கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் ஓவராலாக டிசைன்னு பார்க்கும்போது நமக்கு iQOO கொஞ்சம் பெட்டரான டிசைனாக இருக்குது. போக்கோ போரிங்கான டிசைனோடு வந்திருக்காங்க. அண்டு டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பஞ்சோல் தான் 2 மொபைலுமே இருக்குது. ப்ரொடெக்ஷன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் கிளாஸ் ஸ்காட் சென்சேஷன் அப்படின்ற ப்ரொடெக்ஷன் iQOOவில் கொடுத்துருக்காங்க. போக்கோவில் Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் Gorilla Glass 5 வந்து ஸ்டடியாக இருக்கும்.
பிளாஸ்டிக் பேக்கோட தான் கொடுத்துருக்காங்க. போக்கோ ஒன்றுத்தில் மட்டும், அதாவது ஒரு கலர் வேரியண்ட்டில் நமக்கு வீகன் லெதர் கொடுத்துருக்காங்க. ஐக்கூ Z9s ப்ரோவும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். பட் இங்கே மார்பிள் ஃபினிஷோடு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு செம ப்ரீமியமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் டிசைன் செக்மெண்ட்டில் ஐக்கூ கிளியராக வின் பண்ணுது. ஸோ நான் ஐக்கூக்கு ஒரு ஸ்டார் தந்துறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்பேரிசனோட எண்டுக்கு வந்துட்டு நம்ம இந்த கம்பேரிசன் மூலமாக உங்களுக்கு எந்த மொபைல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம்னா நீங்கள் போக்கோ X6 ப்ரோ கன்சிடர் பண்ணலாம். பேட்டரி பேக்கப் அப்படி இல்லை கர்வ் டிஸ்பிளே வேணும், கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ், கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐக்கூ Z9s ப்ரோ சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோட இது வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை டெய்லி நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.